இது எங்க காலம் அதை உணர்ந்து தொட்ட நினைக்காத இந்த உடம்பு திருப்பி கொடுத்தா தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்பு 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 அந்த எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கேமுக்குள்ள 9th ஆனிவர்சரி வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கான ஓட்டிங்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா. கேஸ் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே மேஜிக் கியூப், ஃப்ரீயாகவே வந்து பேக், அதுக்கப்புறம் பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து தரப்போறாங்க. கேஸ் அந்த ஒரு அப்டேட்டை வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஆர் சீசன் 36 வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கான ரிவார்ட்ஸே வந்து பார்ப்போம். கேஸ் ஹீரோக் ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் யூஆர்ட் ஈவெண்ட், ஃபுட்பால் ஈவெண்ட், OB53 அப்டேட்ஸ், 28 அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட்ஸ் வந்து இருக்குப்பா. கேஸ் அது எல்லாத்தையும் வந்து பார்க்க போறோம். ஸோ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து பண்ணிக்கோங்க. கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டு வீடியோ வந்து பாருங்க. சரிங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு 29ஆம் தேதி இல்லையா? ஸோ 29ஆம் தேதி நமக்கு ஒரு மோகோ ஸ்டோர் ஈவெண்ட் வந்து வரப்போப்பா. கேஸ் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீன் அனிமேஷன். கேஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மீன் அனிமேஷன், அதுக்கப்புறம் மேஜிக்கல் லாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலாவுதீன் அற்புத விளக்கை, இப்படி 2 அனிமேஷன் நாளைக்கு வந்து வந்துடும். இந்தியன் சர்வருக்கு மட்டும் வந்து வந்துரும்பா. கேஸ் வந்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் யூஆர்ட் ஈவெண்ட்ப்பா. கேஸ் 100% வந்து கன்ஃபார்ம் வரப்படி 2ஆம் தேதி ஏப்ரல் 2ஆம் தேதி நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா? கேஸ் இதுதான்ப்பா பாசிபிள் யூஆர்ட் ஈவெண்ட். கேஸ் இதுல இருந்து வரதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம சொன்னது தாங்க வந்து நடந்திருக்கு. கேஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா UO MB40 2.0 இந்த கன் ஸ்கின் அப்படியே வந்து வருது, மறுபடியும் வந்து ரிட்டர்ன். கேஸ் அதுக்கப்புறம் UO M4A1 பா. கேஸ் அந்த டிராகன் M4A1, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா UO ஸ்கேர். கேஸ் XM8க்கு பதிலா பார்த்தீங்க அப்படின்னா UO ஸ்கேர் வந்து வருது. கேஸ் இது மட்டும் தான் மாறி இருக்கு, மற்றபடி நான் சொன்னது அப்படியே வந்து வந்திருக்குங்க. கேஸ் UO ஸ்கேர், UO தாம்சன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன கண்டு தாங்க. கேஸ் நாலுமே சும்மா நறுக்குன்னு வருது. இதான் நெக்ஸ்ட் யூஆர்ட் ஈவெண்ட் பா. கேஸ் ஏப்ரல் 2ஆம் தேதி வந்து வந்துரும். இதை வந்து பாத்தீங்க. கேஸ் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேமுக்குள்ள கேஸ் ஃபுட்பால் ஈவெண்ட் வந்து வரப்போகுது. OB53 அப்டேட்ல நமக்கு ஃபுட்பால் ஈவெண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திருப்போம். கேஸ் அந்த ஃபேக்டரி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்பால் ஸ்டேடியமா வந்து மாறிடும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துருந்தோம் இல்லையா? கேஸ் அந்த ஈவெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இப்ப நிறைய டிஷர்ட் வந்து வருதுப்பா. நீங்க பாருங்க அப்படியே கலர் கலரா இருக்குப்பா. கேஸ் ஒயிட், ரெட், எல்லோ, ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு கலர் கலரா வருது. அதுல பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமா இந்த ஒரு டிஷர்ட் வந்து வருது. கேஸ் இதே நான் உங்ககிட்ட ஆல்ரெடி வந்து காமிச்சிருப்பேன், மேல் அண்ட் ஃபீமேல். ஓகே, ஸோ ரெண்டுக்குமே வந்து போட்டுக்கலாம். அப்படியே அந்த ப்ளூ கலர்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்பால் ஸ்டார் அப்படின்ற நேம்ல இந்த மாதிரி ஒரு பண்டல் வந்து வந்துரும்பா. கேஸ் ஃபுட்பால் ஜெர்சி. ஸோ இந்த ஒரு ஜெர்சியில பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒரு சிறப்பு அம்சம்னா இந்த ஜெர்சியோட நம்பரை நம்மளே வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். கேஸ் கஸ்டமைஸ் நம்பர் பா. நீங்க வந்து பாருங்க. கேஸ் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்சியில போட்டு நீங்க விளாண்டுக்கலாம். கேஸ் 7ஆம் நம்பர், 18, இல்ல ரொனால்டோட நம்பர், இல்ல மெஸ்ஸியோட நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதை வேணாலும் போட்டு வந்து விளாண்டுக்கலாம்ப்பா. கேஸ் அந்த மாதிரி வந்து கொண்டுறாங்க. நான் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன். கேஸ் வந்து பாத்தீங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேம்ல OB53 அப்டேட்ல இருந்து அந்த அண்டர்ஷி மிஷி ஈவென்ட்ல நம்ம கேம்ல மேப்ல அங்கங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த ஃபிஷிங் பவுண்ட் வந்து இருக்கும் இல்லையா? கேஸ் அந்த ஃபிஷிங் பவுண்ட் பக்கத்துல போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபிஷிங் பண்ணா கேஸ் இந்த மாதிரி மீன்லாம் வந்து மாட்டுதுப்பா. கேஸ் அந்த மீனுக்கு ஸ்பெஷல் பஃப் எல்லாம் வந்திருக்கு. நீங்க வந்து பாருங்க. கேஸ் இந்த மீனுக்கு என்ன பவர்னு கேட்டீங்க அப்படின்னா அதாவது இந்த குளோபல் மேக்கரோட ஸ்பீட பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுமா. கேஸ் 0.5% இன்க்ரீஸ் பண்ணுமா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு மீன் கேஸ் இது பாத்தீங்க அப்படின்னா டெம்பரவரியா சீல்டு பாயிண்ட் வந்து கொடுக்குமா. கேஸ் இப்ப பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே வரல, எம்டியா வருது. அதுக்கப்புறம் லூட் எல்லாம் இதுல இருந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எம்டி அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வந்து வந்துருதுப்பா. கேஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிடிச்ச மீன்லாம் நம்ம பின்னாடியே கேஸ் நம்ம காலுக்கு பின்னாடியே நீந்தி வருதுங்க. பார்க்கும்போதே வந்து செம்மையா இருக்கு. கேஸ் அதே மாதிரி OB53 அப்டேட்ல இருந்து இந்த மீலி வெப்பன்ஸ் எல்லாம் கேஸ் பேன், அதுக்கப்புறம் கட்டானா, பேட், இது எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா ஓடிட்டு இருக்கும் போதே வந்து வெட்டலாம்ப்பா. கேஸ் மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து குறையாது. ஸோ அதே ஸ்பீடு தான் மெயின்டைன் ஆகுது. ஸோ நீங்க வந்து பாருங்க. கேஸ் அப்படியே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஓடுற பட்டன் இருக்கும் இல்லையா? கேஸ் ஸ்பிரிட் வந்து பண்ணுவான் இல்லையா? அந்த ஓடுற பட்டன் அழுத்தி விட்டு நம்ம பாட்டு பாத்தீங்க அப்படின்னா வெட்டிக்கிட்டே இருக்கலாம். கேஸ் இந்த மாதிரி வந்து வெட்டுறான்ப்பா. கேஸ் வெட்டுறான், அடிக்கிறான். கேஸ் பேனை வச்சு அடிக்கலாம். கட்டானா பாத்தீங்க அப்படின்னா வெட்டிக்கிட்டே ஃபாஸ்டா எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க. பாட்டு வந்து போயிட்டு இருக்கான். கேஸ் நீங்க வந்து பாருங்க இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கான்ப்பா. இது ஒரு செம்மையான அப்டேட்னு எனக்கு வந்து தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதி கேஸ் ஏப்ரல் 1ஆம் தேதி நமக்கு இந்த பழைய சிஎஸ்ஆர் சீசன் 35 முடிஞ்சிட்டு சிஎஸ்ஆர் சீசன் 36 வந்து ஸ்டார்ட் ஆகுதுப்பா. கேஸ் ஒரு புது சிஎஸ்ஆர் சீசன் வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கான ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தலாம். கேஸ் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி கோல்ஸ்ப்பா. ஆக்டிவிட்டி கோல்ஸ்ல ஃபர்ஸ்ட் அந்த லூட் பாக்ஸ்ப்பா. கேஸ் லூட் பாக்ஸ் வந்து பாருங்க. அப்படியே அந்த ஸ்மைலி எமோஜ் எல்லாம் வந்து போட்டுருக்க மாதிரி லைட்டா எஃபெக்ட்லாம் வந்து வருதுப்பா. கேஸ் வந்து அந்த போயா பாஸ் பேஸ் பண்ணி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு குலுகுலு வால்பா. கேஸ் இதுதான் வந்து ஆக்டிவிட்டி கோல்ஸ். அப்புறம் ரேங்க் ரிவார்ட்ஸ். ரேங்க் ரிவார்டை பொறுத்த வரையும் சிஎஸ்ஆர் சீசன் 36 பாத்தீங்க அப்படின்னா M4A1 கன் ஸ்கின் தாங்க. கேஸ் அதான் வந்து கொடுக்குறாங்க. நீங்க பாருங்க. சிங்கிள் அக்யூரசி, சிங்கிள் மேகசின், மைனஸ் ரியோட் ஸ்பீடா ஒரு நார்மலான பவர்ல இந்த கன் ஸ்கினை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக் ரீச் பண்ணா முக்கியத்துக்கு போனோம் அப்படின்னா இந்த ஒரு டாப்புப்பா. கேஸ் மேலுக்கான ஒரு டாப்பை வந்து கொடுக்குறாங்க. நீங்க பாருங்க. கேஸ் அதுல எமோஜ் படம்லாம் வந்து போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கலர்லாம் அடிச்சு விட்டுருக்காங்க.
ஓகே ஸோ நல்லா கலர்ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டாப் ஓகே ஸோ ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா ஆஹா ஓஹோ அந்த மாதிரிலாம் இல்லை ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஓகே ஸோ இந்த டாப்பை வந்து பார்த்தீங்க அதுக்கப்புறம் கோடாரிக்கான ஸ்கின் ஓகே ஸோ நார்மலான ஒரு கோடாரிக்கான ஸ்கின் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேனர் அவதார் அப்படின்னு சொல்லிட்டு இதுதாங்க CSR சீசன் 36க்கான ரிவார்ட்ஸ் ஓகே ஸோ இதே வந்து தெரிஞ்சுங்க 1ஆம் தேதி சும்மா டான்னு வந்து சரிங்க. ஸோ இப்போ நம்ம மெயின் மேட்ருக்குள்ள வந்து போயிடலாம். அதாவது 9th anniversary ஓகே ஸோ 9th anniversary தான் இந்த கேமுக்கு ஒரு கேடா ப்ரோ அப்படின்னா என்ன பண்றது ஓகே ஸோ 9th anniversary வந்து வரப்போகுது. அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. நம்ம கேமுக்குள்ள கூட பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டிங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க ஓகே ஸோ ஓட்டிங்க வந்து நடத்திட்டு இருக்கானுங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாவே பேக் கொடுக்கறதுக்கான ஓட்டிங் பா நீங்க வந்து பாருங்க ஓகே ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓட்டு போறதுக்கான டோக்கனை டெய்லியும் வந்து தரானுங்க. நீங்க ரிசீவ் வந்து பண்ணிக்கங்க ஓகே ஸோ ரிசீவ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பேக் வந்து நீங்க ஓட்ட வந்து போடலாம்ப்பா ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் பேக் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இல்ல ஜாசில் பெட்ட வச்சு வந்து பண்ணி வச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது பேக்கும் கொஞ்சம் நார்மலா தான் இருக்கு. மூணாவது பேக் பார்த்தீங்க அப்படின்னா அல்டிமேட்டா இருக்குப்பா ஓகே ஸோ பிரீமியமா இருக்கு. இதுக்கு தான் நிறைய பேர் ஓட்ட போட்டு வச்சிருக்காங்க ஓகே ஸோ இதுதான் வின் பண்ணும். இதை தான் நமக்கு ஃப்ரீயா வந்து கொடுக்க போறானுங்க ஓகே ஸோ அப்புறம் நாலாவது பேக்கை வந்து பாருங்க மொத்தமா 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 பேக் ஓட்டிங்ல வச்சிருக்கானுங்க. ஸோ இதுல மூணாவது பேக் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரீயாவே வந்து கொடுக்க போறானுங்க ஓகே ஸோ இது வந்து கன்ஃபார்மே ஆயிடுச்சு. அப்புறம் போன தடவை மாதிரி இந்த தடவை 9th anniversary பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாவே ஒரு மேஜிக் கியூப் வந்து கொடுப்பானுங்கப்பா ஓகே ஸோ ஃபுல் மேஜிக் கியூப் வந்து கொடுப்பானுங்க. ஸோ 100% வந்து கன்ஃபார்ம் ஓகே ஸோ ஃப்ரீயா மேஜிக் கியூப். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போன தடவை நமக்கு ஒரு மேல் பண்டலை வந்து கொடுத்தானுங்களே ஓகே ஸோ ஃப்ரீயா பண்டலை வந்து கொடுத்தானுங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவையும் ஃப்ரீயாவே பண்டல் வந்து கன்ஃபார்ம் இருக்குப்பா. 9th anniversary பண்டல் அந்த பண்டல் கூட வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு ஓகே ஸோ நான் கூட வந்து காட்டுறேன் நீங்க வந்து பாருங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர்ல இருக்கு இல்லையா ஓகே ஸோ இவன் தான் 9th anniversary பண்டல். அதுக்கப்புறம் இன்னொரு அக்கா பண்டல் கூட வந்திருக்கு ஓகே ஸோ இந்த ரெண்டுல ஏதோ ஓசில கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ஆனா அண்ணன் பண்டல் பார்த்தீங்க அப்படின்னா மாசான பண்டல் பா ஓகே ஸோ ஆல்மோஸ்ட் அப்படியே பிளாக் டிஷர்ட் மாதிரியே இருக்கு ஓகே ஸோ செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு ஓகே ஸோ அக்கா பண்டல் குறைச்சல் இல்லைங்க. அக்காக்கும் செம்மையா மேக்கப்லாம் போட்டு பட்டிட்டீங்கன்னா பார்த்து பலப்பலன்னு வந்து கொண்டு வராங்க ஓகே ஸோ ரெண்டுல எதை கொடுத்தாலும் வந்து வாங்கி பாயல போடு கிரட்டே அப்படின்ற மாதிரி நம்ம வாங்கி பாயல போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஓகே ஸோ வந்து தெரிஞ்சுங்க. ஸோ இந்த மாதிரி 9th anniversary ரிவார்ட்ஸ் எல்லாம் கசிய ஆரம்பிச்சிருக்கு. இதை வந்து தெரிஞ்சுங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெருசா வேற அப்டேட் வந்து கிடையாப்பா ஓகே ஸோ இப்போ ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து பார்ப்போம். இப்பெல்லாம் கமெண்ட்டுக்கு வந்து நானே வாய்ஸ் ரிப்ளைல வந்து பதில் சொல்ற மாதிரிலாம் ஆப்ஷன் யூடியூப் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகே ஸோ அதனால உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல வந்து உங்க கொஸ்டினை கேளுங்க. நான் டக்கு டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயா இருக்கும்போது வாய்ஸ்லேயே வந்து ரிப்ளை வந்து கொடுத்துறேன் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நேத்திக்கு வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹரி அப்படின்ற பார்த்தீங்க அப்படின்னா தமிழா ப்ரோ எதுவும் ஃபிஸ்ட் எதுவும் வருமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஸோ இந்த அப்டேட்ல வராது நெக்ஸ்ட் அப்டேட் தான். நெக்ஸ்ட் அப்டேட்ல தான் ஃபிஸ்ட் வந்து வரப்போகுது. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாசம் கூட வந்து கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ மே மந்த் தான் வரும்னு நினைக்கிறேன். இதை வந்து பார்த்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இளையராஜா அப்படின்றவர் ப்ரோ பிளாக் கொண்ட எப்போ வரும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கிறாரு ஓகே ஸோ பிளாக் கொண்ட OB 53ல பார்த்தீங்க அப்படின்னா பாசிபிள் பா ஓகே ஸோ ரிட்டர்ன்ல வரதுக்கு சான்ஸ் இருக்கு பாப்போம் ப்ரோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா FFK காட் அப்படின்றவர் உனக்கு கல்யாணம் ஆகாது பாத்துக்கோ ஓகே ஸோ ஒழுங்கா வந்து நரோட்டோ சாப்டர் 3 அப்டேட்டை பத்தி வந்து சொல்றா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கிறாரு ஓகே ஸோ நானாப்பா சொல்ல மாட்டேன்னு சொல்றேன் ஓகே ஸோ எந்த அப்டேட்டுமே இல்லப்பா. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நரோட்டோ சாப்டர் 3 பத்தி வாயே வந்து திறக்கிறது இல்ல ஓகே ஸோ இப்போதைக்கு நரோட்டோ சாப்டர் 3 வந்து கிடையாது. அப்டேட் எதுவும் கிடைச்சா வீடியோ வந்து போடுறேன். இதை வந்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜீசஸ் ஸ்பீக்ஸ் அப்படின்றவர் உங்க எமுலேட்டர் வந்து என்ன ப்ரோ ஓகே ஸோ என்ன எமுலேட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கிறாரு. நான் வந்து MSI தான் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். MSI வந்து 5 ஓகே ஸோ MSI தான் வந்து யூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் யாரோ ப்ரொஃபசர் அப்படின்ற பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபுட்பால் ஃபைனல் ஷாட் இருக்குல்ல ப்ரோ ஓகே ஸோ அந்த ஃபைனல் ஷாட் வந்து எப்போ வரும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கிறாரு. ஃபுட்பால் கொலாபரேஷன் வரும்போது தான் ஒரு ஸ்டெப் அப் ஈவெண்ட்ல வந்து கொண்டு வருவானுங்க. ஸோ அப்படி இல்லைன்னா ஃபேடட் வீல்ல வந்து விடுவானுங்க. ஸோ வந்து ஃபுட்பால் ஈவெண்ட்ல தான் OB 53 அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு இன்னும் ஒரு 2 மாசம் இருக்குங்க ஓகே ஸோ 2-3 மாசம் வந்து இருக்கு. இதை வந்து தெரிஞ்சுங்க ஓகே ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேட் சேனல்ல HDG eventல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் டெய்லியும் இவவே வந்து விட்டுட்டு இருக்கேன். ஸோ மறக்காம போயிட்டு வந்து பாருங்க ஓகே ஸோ பார்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட UID மட்டும் வந்து கவுண்ட் பண்ணி வைங்க ஓகே ஸோ டெய்லி கிவ்அவே வந்து கொடுக்குறேங்க. ஸோ அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல நான் போட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் நீங்க பாருங்க. ஸோ தயவுசெய்து பார்த்தீங்க அப்படின்னா கிவ்அவேல கலந்துங்க ஓகே ஸோ லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே வந்து கொடுத்து வச்சிருக்கேன். சரிங்க நான் அப்படியே வந்து வீடியோ முடிச்சுட்டு வந்து கிளம்புறேன். ஸோ டாடா பை.